அருளுடைய தேவனே ஆனை முகனே அருளுடைய தேவனே ஆமா மூல பொருளே முக்கநந்தன் மகனே உலகம் சென்றாலும் முதல் போசை கொள்பவனே சித்திமுத்தி விநாயகனே சிங்கார விநாயகனே சரஸ்வதியால் தன்னுடனே சங்க தமிழ் வளர்த்தவனே வாரும் கணபதியே வந்தருள்வாய் சரஸ்வதியே சாமி தன்ன மக்களுக்கு நேரமே வீரமாலை மக்களுக்கு நேரமையா மாயனூர் செல்லாண்டி மாறாமே எங்களுக்கு துறைக்க வேணும் அம்மா மாறாமை எங்களுக்கு நல்லோசம் வந்தாமையா எங்களுக்கு மிகுடமா எங்களுக்கு கூட்டாளே நீ எழுதுங்கதை ஈஸ்வரியே கூட்டாளே எழுதுங்கதை நாவாரே நீ எழுது சபைதனிலே நீ எழுது ஓதி வச்ச எங்குருவே ஒரு நாள் நாமரே ஓதி வச்சார் எங்குருவே பாடி வச்ச பாட்டியாரை பல நாள் நாமரே இந்த பிரகாரம் தானே சரி 30 தேவரும் 48,000 விசேஷமார்களும் எந்த முகம் இருந்தாரு இப்ப இந்த முகம் எங்கோ
ஒருவே ஒரு நாள் நாமரகே பாடி வச்ச வாட்டியார பலனாகாது இந்த பிரகாரம் எங்க வளநாட்டுக்காரன் வார்த்தை சொல்லா பெருங்குடியார் நிறுத்தம் 1000 விலவருக்கு நீதியுள்ள எங்க ஒண்ணு நான் ரெண்டுங்க தெரியாது உலகண்டா வாசிக்க தெரியாது கருத்ததே தண்ணி என்பவர் வளர்த்ததே பால் என்று சொல்லக்கூடிய வினையறிய வேளாரே எங்க கவனறியா மங்குமாசாமி அந்த மகட மூடிராதம் மண்ணே எங்கால் அண்ண கோடி தாமரையாருங்கிலியார் ரெண்டு பேர்களும் அண்டகரே அண்ட தீரகாலோ எஜாமியா பேரங்க மகிழாமெங்கும் எஜாமியா இப்படி வாழ்ந்து வரக்கூடிய போது மக்கள் இல்லாத மாபாவி பிள்ளை இல்லாத விரும்பாங்க காய்க்கா வரடி என்று கலியுகம் எல்லாம் பேரான் உட்காத வரடி என்று பூலோகம் எல்லாம் பேரானவே சரி என்று தாமரை நாட்டு சோசியம் பார்க்கின்ற பொழுது வேரோட்ட வேணும் 1000 தாசமார்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேணும் சரி கல்லாரும் உள்ளாரும் ஏறாரும் நெருப்பாரும் ஓதமா பெருங்கட சமைத்திரம் கடந்து ஈசனுடைய தெய்வத்தவை தில்லை கைலாசம் பொன்னாம்பலத்திலே தவம் இருக்க வேண்டிய 21 ஆண்டுகள் வாக்களித்தார் அதே பிரகாரம் தேரோட்டங்கள் முடித்து சரி ஆனால் தரிசனங்கள் முடித்து 1000 தாசவார்களுக்கு அன்னதானம் சொர்ணதானம் வர்ணதானம் வஸ்திரதானம் கோதானம் சரி என்ற தான தர்மங்களை செய்து முடித்து தாமரை இந்த தவத்திலே இருக்கின்ற பொழுது மக்கக்கவலை மனக்கவலை தீர வேணும் பிள்ளைக்கவலை பெருந்தவரை தேர்ந்திருந்தால் மரம் வாங்குவதற்கு எதுவாக இருக்கும் என்று சரி அன்னவரிடத்திலே சொல்லும் போது அன்னவர் அதற்கு தக்கபடியான செஞ்சு சரி பிறந்தவனுடைய ஊடு வெள்ளிவளநாடு விசேகரி பட்டணம் மணியங்குறிச்சி போவதற்கு அனுமதி கொடுத்தார் சரி தாமரை வேணும் என்கிற நகைகள் எல்லாம் செய்யுது அவர்களுக்கு குழந்தைக்கு வேணும் என்ற பதார்த்தங்கள் எல்லாம் செய்யுது தயார் நிலையிலே இருக்கின்றார்கள் அத்தோடு நேற்று கதை நிறுத்தப்பட்டது ஆமாங்க அதுக்கு மேல்படி இன்றைய தினம் பிறந்தவன் வீடு போவதும் சரி அங்கே நடக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் சொல்லி அடுத்தபடியாக தன் வீடு வந்து சேர்ந்து தில்லக்கைலாசம் பொன்னாம்பலம் தவத்துக்கு புறப்படக்கூடிய கதை இன்று அடைகிறோம். ஆமா, இக்கதையிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் யாது விளையான போதிலும் சரி தாங்கள் பெற்ற குழந்தை போல் எங்க மூவர்களையும் அருள் பாவித்து மன்னித்து எங்களுக்கு சிறப்பாக இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு தாங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு சரி கதையை துவங்குகின்றோம். கோடி வணக்கம். வணக்கம். இந்த பிரகாரம் தானே எங்க அன்னக்கொடை தாமரை அருணகிரி உணர்வாதானவர்கள் எல்லா இடத்த ரெடியாக வச்சுட்டு விடிஞ்சா நேரமே புறப்பட்டு போகலாம் என்று அண்ணவருக்கு சாதமெல்லாம் பங்கி படைத்து விட்டு அந்த வடநாட்டு மாலையில மன்னவன் தேடி இருந்து இருந்தானே அப்படி படுத்து உறங்குகின்ற பொழுது எங்க தாமரைக்கு படுத்தா படுக்கை இல்லை அம்மா தூக்கமில்லை பிறந்தவனுடைய வீட்டிலே அண்ணவர் சொன்னது போல நம்மள வாவுன்னு அழைப்பாங்களா வருஷ வச்சு பாப்பாங்களா என்ன நடக்க போகுதோ ஆமா ஒண்ணும் தெரியலையே அப்படி என்னதாம இருக்கிறாரு முத்து நல்லா தானே நாட்டா முத்து நல்லா ஒரு கோடி யோசனையே
செய்து கொண்டு அப்படி பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரியம் குறைச்சி அப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்க அந்த எளிமையாளர்களுக்கும் எம்பெருமா மாயவன் திருவிழாதானே அந்த வளநாட்டு மாலையிலே அம்மா கிழக்க விளக்கு விளக்கிடுவார் கத்திடுவார் கங்கை விளக்கிடுவார் விளக்கிடுவார் அம்மா நாட்டிலேயே கிளம்பு உண்மையா கிளம்பு உண்மையா சாமி சாமி கிளம்பு உண்மை சரி நேரம் வெள்ளி கிளம்பு எப்ப வெண்கோழிகளானது போவது முத கோழிகள் போகுகின்ற பொழுது எங்க தர்மபத்து ராமரதானையா சாமி என்ன வித செய்தாரே இன்னும் வந்தோம் போயிட்டு வர வரையில் நம்ம அண்ணாவுக்கு சாப்பாடு வேணும். ஆமா, அவர் பொழுதுனைக்கும் சாப்பாடுன்னு கேட்கறாரு. அப்படியே கூடையில் வந்த மாதிரி இருந்தது. கூடையில சாப்பாடு அதனால அண்ணவருக்கு தக்கபடியா சாப்பாடு எல்லாம் நாம செஞ்சு வச்சுட்டு போக வேணும். நம்ம கையால செஞ்சு வச்சாதான் அவருக்கு பிடிக்கும். ஆமா, பணிப்பெண்லாம் வேலைக்காரிக்கு செஞ்சு கொடுத்தா அவருக்கு பிடிக்காது. அதனால சரி சீக்கிரமாக சாப்பாடு செய்யுது அண்ணவருக்கு தயார் செய்து வைத்து விட்டு நாம குளிச்சுட்டு வந்து சீக்கிரம் புறப்படணும். பொழுது கிளம்புறதுக்கு பச்சு 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 பச்சுன்னு வெளியிற போது நம்ம கிளம்பிடுவோம். அப்படின்னு நாம கவனிச்சு எங்க அண்ணவருக்கு வேணும் என்று சரி அப்பையான நல்ல நல்லா கறிக்கருவி அம்மா கறிக்கருவி கறிக்கருவி வர கறிக்கருவி உலக வச்சு உலக வச்சு எங்கள் அண்ணா கொடி தாமரையார நேரம் சிப்பான கூட்டியில வந்து கூட்டிட்டு போயிருந்தேன் தரந்தறிகிறீங்க உன்னுடைய தருமணம் தாமரை கமலச்சியும் வரலாற்று வாழை இளைகிறது தாமரை மணியங்குறிச்சி பக்கம் பயணமாகின்ற பொழுது நாம் நம்ம காணிக்கையானதை கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இதற்கு முன்னால வந்து நம்ம ஊர்ல பாட்டு படிச்ச ராமு மாப்பிள ராமா ஓஹோ நம்ம ராமு இன்றைய தினமானது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அன்பு காணிக்கையானது கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் தங்கமணி சிவசங்கரி வேர் நாமத்துக்கு முன்னாள் பாடகர் ராமு என்பது காணிக்கையாக வாழ்த்து இருப்பது இன்னும் 100 ரூபாய் 100 ரூபாய் அவைய வேறும் இளங்கோணும் வெளியோ அந்த கதை அப்படி இருக்கு. சரி எங்க ராமரை அண்ணவருக்கு சாப்பாடுகள் எல்லாம் செய்யுது. அடடா நாம வர எந்நேரம் ஆகுது என்னமோ தெரியல வாரக்குள்ள எல்லாம் ஆறி போகும். அதுக்கு மேல ஏதாவது கெட்டு போக வேண்டுமோ சளிச்சு போகும் முழிச்சு போகும். அதனால இப்ப சாப்பாடு ரசத்தோட போடுவோம். அடுத்தபடியா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் புளி உரக்க ஊத்தி கட்டி வச்சிடலாம். ஓ போய் வர வரையில புளி ஊத்தி கட்டி வச்சுட்டு போயிட்டா கெடாம இருக்கு சாப்பிட்டு பாருங்க. ஆமா அப்படி இன்னும் சாப்பாடுகள் தயார் செய்து வைத்து தண்ணீர் சாவடியிலேயே வெந்நீர்கள் போட்டு வச்சு அப்ப அண்ணவர் அப்பவும் தூங்கிட்டு இருக்கிறார். ஆமா தாமரைக்கு நேரம் ஆகுது.
வெடிய வெடிய பிறந்த கலைக்கு போறதுன்னா தூக்கம் வருமா? அதனாலதான் ஏனுங்க ஐயோ ஏன் பேசுறீங்க? என்ன புரட்டமோ ஆமர ஏன் சாமி அத்தே நல்ல அத்தன் நல்ல மகனே நீங்க மகனே நீங்க நீங்க மகனே நீங்க அருமை அருமையிட்டோ எங்கானவா எங்கானவா அத்தே நல்லோ அத்தே மகனே நீங்க மகனே நீங்க மகனே நீங்க மகனே நீங்க அருமையிட்டோ அருமையிட்டோ எங்கானவா எங்கானவா மாமன் நல்ல மகனே நீங்க மகனே நீங்க நீங்க மகனே நீங்க வந்து மழை இப்போ மழை இப்போ எங்கானவா எங்கானவா மாமே மகனே நீங்க மகனே நீங்க மகனே நீங்க மகனே நீங்க மாலையிட்டோ மாலையிட்டோ எங்க நவா எங்க நவா ஏன் பேசுறீங்க? எனக்கு காலம் போலியே சாமி கை கொடுத்த எங்க நவா காலம் போலியே மாலையிட்டோ ஐயோ எந்திரிங்க தட்டி ஏழ போறாளா சாமி தாமேல பத்தி நீ இந்த மறையும் ஓய் எந்திரிங்க அதுக்குள்ள ஐயோ எந்திரிங்க ஐயோ எந்திரிங்க ஆமரே மன்னா தாமர குச்சு 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 தாமர கொஞ்சம் கூட கோச்சமே இல்லை ஏன் நல்லா தூங்குற போது எழுப்புற? அண்ணா வெடிச்சு போச்சு எந்திரிங்க இன்னும் படுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அதுக்குள்ளேயும் வா அப்பாரா இப்பதான் தூக்கம் நல்லா வந்தது. உடம்பு கிளம்ப போகுது இப்ப தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு? இன்னும் இருட்டா இருக்குது. ஆமாங்க இன்னும் வெளிச்சம் ஆயிரும் பாருங்க. அப்படியா? அடே நீ எல்லாம் ரெடி ஆயிட்டியா? என்னங்க என்ன ரெடியா இருப்பியா இருக்குது? ஐயா ஆமாங்க ஆயிட்டுங்க ஒரு பயணம் ஆச்சு ஏனுங்க ஆமாங்க மண்ணா நீங்க தான் வரலீங்கிறீங்க தண்ணி வாத்துட்டு வாங்க போலாம் வாங்க. அந்த ஒண்ணு மட்டும் ஆகாது. தண்ணி வாக்க அது மத்தியானத்திலேயே பார்க்க மாட்டேன். இந்நேரத்துக்கு தண்ணி வாக்க சொல்ற நீ. நான் வரல, நீ போறதுன்னா போ சுவாமி. சரி வெடி தூங்குலியாடுறது ஒரு நாள் ஒரு பொழுதுக்குள்ள நான் போயிட்டு பொழுதோட வந்துடுங்க வைக்கிறதுக்கு விளக்கு. ஓஹோ நீ வந்துதான் விளக்கு வைக்கணும். ஆமா நீ வந்துடுவான் அப்புறம் அதுக்குள்ள வந்துடுவேனுங்கண்ணே. போயிட்டு வா. பொழுது அஷ்டமாக அதுக்கு முன்ன பொழுது உதயமாக அதுக்கு முன்ன கிளம்புற. பொழுது அஷ்டமாக போல வந்துரு. ஆமாங்க எனக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேங்க. அப்புறம் வந்துங்க பாருங்க சாப்பாடு அதுல இருக்குதுங்க. அப்புறம் சாம்பார் இதுல இருக்குதுங்க. அப்புறம் ரசம் அதுல இருக்குதுங்க. அப்புறம் தயிர் வாங்க அதுல இருக்குதுங்க. எனக்கு எல்லாம் வயிறு நம்ப சாப்பிடுங்க. சரி எனக்கு தயிர் இருந்தா போதும். இப்ப வெடியாக சாப்பிடுறேன். நல்லா விளக்கிட்டு தண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல மத்தியானத்துக்குங்க பாருங்க புளிச்சோறு கலரி வச்சிருக்கிறேன். அது நான் பாத்துக்கிறேன். ஆமா வயிறே குறையாதுங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கல. புளி நல்லா உரப்பு ஊத்தி இருக்கிறேன். உப்பு நல்லா போட்டிருக்கணும். அதே அப்ப தண்ணி நம்ம குடிச்சுட்டா போகணும். சரி பயணமாச்சா? ஆமாங்க. அப்போ போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரேன். விநாயக கோயில் வரைக்கும் நான் வர்றேன். இருட்டா இருக்குது. வாரீங்களா? வாரேன். விநாயக கோயில் வரைக்கும் வாரேன். அப்படிங்களா? கண்ணு பேல எங்க ஒருத்தையும் போறேன். செவடி கீது கூட செவடிகள் கீது எதுக்கு சைன கையில ஆகு வெடியாதுக்கு முன்ன ஊரை விட்டு போயிட்டா வலிச்சைனமா நல்ல ரெண்டு அணிப்பெண்ணுகள் தான் அந்த பலகார கூடைகளையும்
பொன்பொருளையும் தானே நகை நட்டுகளையும் எடுத்துக்கொண்டு சரி தாமரையோடு வர குன்னுடையாத்தரமன் கூட வந்து அதை வழி அனுப்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆமா அரமனையை விட்டத்தான புறப்பட்டு ஆமா என்ன வீர வர அங்கு இது சமையோ இலையிலே கொம்பனையும் தான் நடந்து அண்ணன் காணாவாதியாலே எங்கோ அப்படி என்று சொல்லித்தான் விநாயகரோட கோயில்ல வந்து அந்த கோடைகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு அந்த கற்பூரமானதை கொளுத்தி அந்த விநாயகர் பெருமானே அம்மா சுத்தி வந்து மண்டையிட்டு மரகால தாண்டியிட்டு உட்கார்ந்து அண்ணங்காவலியே தாமரை அடி வணங்கிது என்றாலே நாயகர் பெருமானே இதனால் இதுவரையில் கல்யாண மூச்சு வந்ததுல இருந்து இதுவரையில் என்னுடைய பிறந்த இடம்னு நான் போகவில்லை. ஆனா இதுவரையில் ஒரு விரோதமா நின்று போச்சு. இன்னைக்கு நான் பிறந்த இடம்னு சொல்லி புறப்பட்டு போறேன். போன இடத்துல எனக்கு நல்ல முறையான வரவேற்புகளும் என் பிறந்தவிமார்களும் பிறந்தவிமார் பொம்பளைங்க எங்க நங்க மதனிகளும் நமக்கு வான்னு அழைக்கணும், நம்மளுக்கு வரிசைகள் வச்சு பார்க்கணும், சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் நெய்யிலையும் பாட்டுக்கோ. ஆமா ஆமா அப்படியும் விநாயக பெருமானை நமஸ்காரம் செய்து விட்டு வேண்டி விட்டு, ஆனால் மன்னா போயிட்டு வச்சுங்களா, போயிட்டு வா, பார்த்து வாங்க போ, வாங்க போயிட்டு ஒரு இடத்துல கூட வந்து
பொழுது இறங்குற பொழுது ஆமா. வந்துருவேன். பொழுதோட சாப்பிடறதுக்கு நீ வந்துதான் சாப்பிடுவோம். நான் அது வரையில தடம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறீங்க. ஆமா. அது செங்காமலம். ஓ என்ன செங்கமலம். செங்கமலா ஓய். அதை கொஞ்சம் தூக்கி தலையில வெயி. அதான பின்ன. தாதிகளை கூட கூட்டிட்டு போலாம். ஆ, ஒத்தையே போற கூட்டிட்டு போங்கிறீங்க. ஆ. வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறா? ஆ. அந்த பிறந்த இடத்துக்கு போய் தக்க மருகாதிகள் இல்லாத போயிட்டா வந்ததையும் சொல்லிடுவாங்க. ஊரே போறேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வெத்தாம் பிறந்தவிமாருடைய உடம்பு இப்படியா அப்படின்னு ஒருபோது இல்லைனால் ஒருபோது நம்மளை ஏளனமா பேசுவாங்க, எழுச்சி காமிப்பாங்க. அந்த சொல்லுக்கு நாம இடையூறாக இருக்க கூடாது. அதனால நாம மட்டும் போயிட்டா என்ன நடந்தாலும் அல்ல உள்ளே வச்சுக்கலாம். மனசுக்கோல மனசுக்கோல உள்ளே வச்சுக்கிறோம். மனசுக்கோல. அதனால ஆமாங்கோ அது கூட யாரும் இருக்கப்படாது. அதனால நம்ம எடுத்து போயிரு அப்படின்னு சொல்லி தாமரை மனசிலே எண்ணம் கொண்டு சரி அது எல்லாம் எதுக்குங்க வேண்டாம். பாத்துக்கிற காலு வேணும். வீட்டு வேலைகளை பார்க்கணும். நீங்க வரும்போது தண்ணி ரெடியில் இருக்கணும். சாப்பாடு தண்ணியாவது சாப்பிடவே விக்கிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? தண்ணியாவது மோந்து கொடுக்கறதுக்கு ஆள் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அதுக்கு தேனுங்க. சரிம்மா சரி. அதனாலங்க நான் மட்டும் போயிட்டு வரணுங்கோ. நான் வாரம்னா சொல்ல ஏறிக்கிட்டு நீதே ஏறிக்கிட்டு போறோங்கிற பாருங்களா நான் வருவனா? அப்ப ஏற்பட்டவன் பிறந்தவன் மாதிரி குழந்தாக்க விடு, சரி குழந்தாக்க விடு, அந்த கொடியவர் வீட்டுக்கு நான் வருவனா? கண்டா மதிக்க மாட்டாங்க, கண்ணடித்து பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். நீ தான் போறோங்கிற. அப்புறம் என்னையும் கூப்பிடுற. போயிட்டு வா, சாமி கும்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு வா. கும்பிட்டாச்சுக்கோ. சரி அப்படின்னா அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போங்க, போயிட்டு வாருங்க. நீ முதல்ல போ, அது வரைக்கும் போறத பாத்துட்டு அப்புறமா போறேன். ஏதாவது சயனமாமுங்கிறீங்க? ஏன்போ இப்படி பேசிட்டு வள வளன்னு நின்றுக்கிட்டு போயிட்டு வரோம்னா ஒரு வளமே போகணும்னு பாத்துக்கோங்க. சும்மா சும்மா நின்றுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றேன், எனக்கு அப்புறம் போயிட்டு வரணுங்க. எனக்கு தண்ணி பானை எங்க இருக்குது, உப்பு சட்டி எங்க இருக்குது, நீதான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதாவது நேர்ந்து போகும். கண்டிப்பா உங்க கூட வெடிச்சு போல 4 பேர் வருவாங்க. அப்படின்னு போல எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டு நாயகர் கோயில் இருந்ததா ராமரமல நாட்டில் இருந்து சரி புறப்பட்டு என்ன வீரம் மாறாங்க இது சமயோ சரி போகலாம். அப்பதான் வளர்ச்சி அங்கிருந்து புறப்படத்தானே தன்னை அனம்மா நானே நானா என்ன வெயில் போ அது போல வெயில் கொஞ்சத்தை வெயிலா ஏன் இப்படி அடிக்குதோ. இன்னைக்கு மானம் கறிக்கிட்டு இருந்தா வேண்டாம். இது மலர் வெடுக்கிற ஓட பிறந்தவங்க மலர் தலையா மழை பெய்யுதுங்க பெய்யுது. ஆனா இத்தனை வெயில் அடிக்குது. ஆமா அப்படின்னு தாமரதானே மரபத்திலிய வேணால் என்ன
பொழுது மேல வரும்போது தாமரை நாட்டிக்குத்தானே வேகாலம் வெய்யாரிலே 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 தெரிஞ்சோ தெரிஞ்சோ காணாரிலே காணாரிலே வெய்யாரிலே வெய்யாரிலே காணாரிலே ராமர காணாரிலே அள்ளுபடி வனத்திலே துள்ளு ஓடி துள்ளு ஓடி துள்ளு ஓடி அம்மா துள்ளே ஓடி வாரைக்கியார் அக்கினியா அக்கினியா காந்தூரே காந்தீரே ஓடியம்மா துள்ளு ஓடி வரே ஓடி அமரக்கிய துள்ளு ஓடி துள்ளு ஓடி அக்கினியாம் அக்கினிய காந்தும் போடி வர காந்தும் போடி கதிய போடியே பொடியே தமரைய பொடியிலதான் வர பொடியே கட்டழகியே கட்டழகி வரலம்மா வரலம்மா காந்தியே காந்தியம் பொடியிலதா தாமர பொடியிலதா 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 கட்டழகியம் கட்டாராகிய வாரம்மா அம்மா வானம் தானே இப்படி வர 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 அத்தவர கானகம் ஆரோக்கியமான மனங்களை எல்லாம் சரி சில காதவலிகள் வரும்போது அப்படி வெயில் அதிகமாகிருச்சு அப்ப அந்த பொடி வேற காலையில சுடுது அடடா அப்படின்னு அப்படியே காலத்தை அச்சுக்கிட்டு வர 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 அந்த வனத்துல தான தாமரை நாட்டிக்கு நல்ல ஆனே நல்லா நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே அமரைக்கு அடிக்கலே அடிக்கலே குத்துறாலே 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 அரே நல்ல குதரே நல்ல நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே அமரைக்கு குதிங்காலே குதிங்காலே குத்துறாலே ஐயோ நெருஞ்சி முள்ளு தாமரைக்கு அடிக்க குத்துறாரு நெருஞ்சி முள்ளு குறிஞ்சாரே